ஸோ கைஸ் நம்ம எக்ஸ்எஸ்ஆருக்கு வந்து பார் அண்ட் மிரர்ஸ் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்றீங்க. ஸோ போடலாம், ஆனால் சில கன்சர்ன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் விசிபிலிட்டி. ஸோ பார் அண்ட் மிரர்ஸ்ல ஸ்டாக்கை விட அந்த அளவுக்கு விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் குறையும். அதே சமயம் அது ப்ராக்டிக்கலாக ஒரு பொசிஷனும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பழகிடும். லுக்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸோ உங்களுக்கு இந்த டிராஃபிக் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி போகிறப்போ, இப்போ கார்லாம் வந்து நீங்கள் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஈஸியாக அந்த சந்தில் போயிடலாம்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த பார் அண்ட் மிரர்ஸ் ஒரு தடையாக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து காரோட மிரரை வந்து உங்கள் சைடு மிரருக்கும் ஹேண்டில் பாருக்கும் இடையில விட்டு ஈஸியாக போயிடலாம். பாரண்ட் போட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக நிற்கும். ஸோ மிரர் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் சில நேரங்களில் போக முடியாது. அதுக்கப்புறம் பாரண்ட் மிரர்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த உள்ள டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க அந்த பாரண்ட் வெயிட்லாம் வந்து வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டியும் கொஞ்சம் குறையும். ஸோ இதெல்லாம் தான் என் கன்சர்ன். ஸோ இதனால் நான் பாரண்ட் மிரர்ஸ் அந்தளவுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ வெறும் லுக்ஸுக்காக ஒரு அப்கிரேட் பண்ணாதீங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸை இல்லை ஃபங்க்ஷனாலிட்டி அப்படியே வச்சிருக்கிற மாதிரி ஏதோ ஒரு அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு சஜஸ்டபிள் கிடையாது. ஸோ மேபி கையில் நிறைய காசு பொருளுக்கு நீங்களும் நிறைய கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேணா ட்ரை பண்ணுவேன். ஆனால் அதையே மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போதைக்கு கிடையாது. வேறு ஏதாச்சும் அப்கிரேட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். நன்றி.